guys. Happy New Year. Happy New Year. இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலா எங்க வீட்ல மதியான சாப்பாடு என்னன்னா பன்னீர் டிக்கா, ஜீரா ரைஸ், தால். எப்படி செய்யறோம்னு எங்க மம்மி காட்டுவாங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தனிஷ்டி சொல்லுவான். எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒர்க்கில், பிஸ்னஸில், படிப்பில் மட்டும் பிளானிங் இருந்தால் பார்த்தாது. குக்கிங்லேயும் பிளானிங் இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடலாம். நான் இந்த 3 டிஷ்ஷும் 1 ஹவரில் கரெக்டாக சமைச்சு முடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு பன்னீர் டிக்கா தான் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அதை மேக்னேட் பண்ணி வச்சுட்டா அடுத்தடுத்த வேலை பார்க்கும்போது கடைசியாக இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், தந்தூரி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அந்த நெய் சேர்க்கும் போது அந்த பன்னீர் ரொம்ப ஸ்பாஞ்சியாக நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கஸ்தூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ், இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம், கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா கை வச்சு பரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா எல்லாத்தோடையும் கூட்டாயிருக்கும். பன்னீரை எப்போவுமே வெறுமனே சாப்பிடாம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், கேப்சிகம், ஆனியன் இதோட சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்தது ஜீரா ரைஸ்க்கு அரிசியை ஊற வச்சிடலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா தண்ணி வெள்ளையாக வர வரைக்கும் வாஷ் பண்ணி ஊற வச்சாதான் அந்த அரிசி அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். வேக வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே தால் ரெடி பண்ணிடலாம். 1 கை அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன், 1 கை அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கேன். 2 சம அளவு எடுத்துக்கணும். இப்போ இதை கழுவி வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, 1 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பெருங்காயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி ஒரு 3 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்புக்கு காய்கறி வெட்டுற டைம் இதையெல்லாம் எடுத்து வைக்க ஒரு 15 நிமிஷம் ஆகிருக்கும். அதுக்குள்ளே இந்த அரிசியும் ஊறி இருக்கும். இப்போ நம்ம ஜீரா ரைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதுக்கு தாளிப்புக்கு பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 1 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய். இதை தாளிக்கும் போதே நம்மளுக்கு நல்ல பொங்கல் தாளிப்பு வாசனை வரும். இது கூட ஒரு 10 புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி லைட்டாக சூடாகி ஒரு கொதிநிலை வரணும். நம்மளுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா 1 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா இப்போ கொதி வரும்போது நம்ம ஊற வச்சுருந்த ரைஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் லேசாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு ஆஃப் பண்ணேன்னா சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிரும். எனக்கு பருப்பும் வெந்துருச்சுங்க. அது விசில் அடங்குற வரைக்கும் விட்டுட்டேன். இப்போ பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை மட்டும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கலந்து விடும்போது உடஞ்சி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு பன்னீரை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு 2வது காய்கறிகளை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை எல்லா பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2வது பேட்ச் பன்னீர் எல்லாம் செஞ்சுட்டேன். இது கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் நான் இப்போ இந்த தாலுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, பெருங்காயம் நல்லா சேர்த்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து ஒரு பெரட்டி அந்த பருப்பு வேக வச்சுருந்தோம்ல அதோட இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். அதுக்கு முன்னாடி பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கை நிறைய தனியா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட பருப்பு ரெடி ஆயிரும். இங்கே பருப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் பன்னீரையும் எடுத்துட்டேன். இப்போ காய்கறியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கினாவே போதும். ரொம்ப வதங்குச்சுன்னா நல்லா இருக்காது. அது ஒரு நறுச்சுன்னு இருந்தால் தான் சாப்பிடும்போது அந்த காய்கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் வதக்கிட்டு அது கூட பன்னீரை சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதை நல்லா பெரட்டி எடுத்தோன்னா நம்மளோட பன்னீர் டிக்காவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே கேப் கிடைக்கிறதுலே எல்லா பாத்திரத்துலேயும் கழுவி வச்சிடணும்.
இப்போது விசில் அடங்கிருச்சு பாருங்கள். ஜீரா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் நல்லா சின்னதாக நறுக்கி அதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டோன்னா சூப்பரான கமகமான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் லன்ச் எல்லாம் முடிஞ்சிச்சு. கிச்சன்லேயும் வேலை மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. என்னென்ன சமைச்சிருக்கோன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. தாலும் கொதித்து ஆஃப் பண்ணி மூடி வச்சாச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பன்னீர் டிக்காவும் ரெடி பண்ணியாச்சு. நியூ இயர்க்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்லாம். சூப்பரா இருக்கு. பன்னீர் பன்னீர் சூப்பரா இருக்கு எல்லாத்தையும் விட.